வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். நம்ம வீட்டு பூஜை அறையில இருக்கிற ஒரு சாதாரண செடி துளசி. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய மருத்துவ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? வாங்க இன்னைக்கு அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். இது வெறும் இலை இல்லைங்க, நம்ம உடம்புக்கு கிடைச்ச ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். நான் ஒரு முழு நேர ட்ரேடர். சொல்லப்போனா ஸ்க்ரீன்ல மார்க்கெட் ஏறி இறங்குறத பாக்குற மாதிரியே என் டென்ஷனும் ஏறி இறங்கும். டெய்லி 30 சார்ட் அது இதுன்னு கணக்கு போட்டு மூளைக்கு வேலையே ஓவரா இருக்கும். இதனால என்னாச்சு தெரியுமா? என் நோய் எதிர்ப்பு சக்தி கிட்டத்தட்ட 0க்கு வந்துடுச்சு. லேசா காத்தடிச்சா கூட போதும், அடுத்த நாளே சளி இருமல்னு வந்து படுக்க வச்சிடும். இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போற நேரத்துல நான் மாத்திரை பக்கமே போமாட்டேன். எனக்கு கை கொடுக்கறது என் பாட்டி விமலா சொல்லி கொடுத்த ஒரு சிம்பிள் மேஜிக் தான். அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம துளசி தான். இது ஏதோ விலை உயர்ந்த மருந்தெல்லாம் இல்லங்க, நம்ம வீட்டு தோட்டத்திலே இருக்கிற ஒரு சின்ன அற்புதம். சரி, இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும்ல. பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கிற இந்த பச்சை இலை எப்படி நம்ம உடம்ப ஒரு இரும்பு கோட்டை மாதிரி பலமா மாத்துது? வாங்க அதோட சூப்பர் பவர்ஸ ஒன்னொன்னா பார்க்கலாம். நான் ஒரு சின்ன பையனுக்கு விளக்குற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்றேன். துளசியோட முதல் சூப்பர் பவர் என்னன்னா, அது ஒரு பிரெத் பியூரிஃபையர். அதாவது நம்ம சுவாசத்தை சுத்தம் செய்யறது. நாம நல்லா மூச்சு விட்டாலே பாதி ஆரோக்கியம் வந்த மாதிரி தானே. அந்த சுவாச பாதையை இது எப்படி பளிச்சுன்னு வச்சுக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன், நமக்கு இருமல் வந்தா உடனே ஒரு இருமல் மருந்து குடிப்போம்ல. துளசி ஒரு இயற்கையான இருமல் மருந்து மாதிரி தான் வேலை செய்யுது. நம்ம நுரையீரல்லையும் தொண்டையிலையும் கெட்டியா தங்கியிருக்கிற சளிய நல்ல இளக்கி ரொம்ப சுலபமா வெளியே கொண்டு வந்துடும். அதோட ஒரு தொடைப்போய் எப்படி வீட்டை கூட்டுதோ அதே மாதிரி நம்ம சுவாச பாதையை நீட்டா கிளீன் பண்ணிடும். ஓகே, இப்போ 2வது சூப்பர் பவருக்கு வருவோம். இது நம்ம உடம்போட உள் பாதுகாப்புக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு இல்லையா? அந்த செல்களுக்கு ஒரு பாடிகார்டு மாதிரி துளசி எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடிக்கடி ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அது ஏதோ பெரிய சயின்ஸ்னு நினைச்சுக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது நம்ம உடம்போட துப்புரவு தொழிலாளி. அவ்வளவுதாங்க. நம்ம உடம்பு சுத்தமா வச்சுக்கிற ஒரு கிளீனிங் டீம். இன்னும் தெளிவா சொல்றேன் கேளுங்க. நாம சுவாசிக்கிற புகை, நம்மளோட டென்ஷன், தப்பான சாப்பாட்டு பழக்கம் இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ள கெட்ட குப்பைகளை உருவாக்கும். இதுக்கு அறிவியல் பேர் தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். துளசியில இருக்கிற இந்த ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நம்ம துப்புரவு தொழிலாளி, இந்த எல்லா குப்பைகளையும் சுத்தமா கூட்டி வெளியே கொட்டிடும். உடம்பப்போ செம்ம ஃப்ரெஷ் ஆயிடும். இதுக்கு அடுத்தது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பவர். நமக்கு கையிலயோ கால்லையோ அடிபட்டா வீக்கம் வருதில்ல, அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாம உடம்புக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகள்லயும் சின்ன சின்ன காயங்கள் வீக்கங்கள் ஏற்படும். துளசி அந்த உள்காயங்களை ஆத்துற ஒரு அருமையான மருந்து மாதிரி செயல்படும். சரி, இப்போ நாம பார்க்க போறதுதான் துளசியோட ஒரு அல்டிமேட் சூப்பர் பவர். நான் ஆரம்பத்துல சொன்ன என் ட்ரேடிங் ஸ்ட்ரெஸ் கதை ஞாபகம் இருக்கா? அதுக்கு நேரடியான தீர்வு இதுதான். இது நம்மளோட மன அழுத்த கவசம். மெடிக்கல் உலகத்துல துளசிய ஒரு அடாப்டோஜன் அப்படின்னு சொல்றாங்க. அடாப்டோஜன்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நம்ம உடம்பையும் மூளையும் எந்த டென்ஷனையும் தாங்கிக் கொள்ள பழக்கப்படுத்துற ஒரு ஷீல்டு மாதிரி. ஒரு பெரிய பிரஷர் வரும்போது நம்ம நரம்பு மண்டலத்துக்கிட்ட போய் ஏய் ரிலாக்ஸ் கூலாரு அப்படின்னு சொல்லி நம்மள அமைதிப்படுத்துற வேலை தான் இது. அப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, துளசி நம்ம மன அழுத்தத்தை குறைக்கும்போது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி தானாவே அதிகமாகுது. நான் ஆரம்பத்துல சொன்ன என் பிரச்சனைக்கான தீர்வு இதுதான். குறைவான மன அழுத்தம் இருந்தா அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ரொம்ப சிம்பிளான லாஜிக். சரி, இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த துளசிய நாம எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு பழக்கமா மாத்துறது? இதுக்கு ஏதோ பெரிய சமையல் குறிப்பெல்லாம் தேவையே இல்ல. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். பாருங்க எவ்ளோ சிம்பிள்னு. ஒரு 5 இல்லனா 6 துளசி இலையை எடுத்து தண்ணியில போடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணியோட நிறம் லேசா பச்சை இல்லனா மஞ்சள் நிறத்துக்கு மாற ஆரம்பிக்கும். அப்போ அடுப்பை அணைச்சிட்டு வடிகட்டி வெதுவெதுப்பா குடிங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இதோட முழு பலனும் கிடைக்கணும்னா தயவு செஞ்சு பாலோ சர்க்கரையோ சேர்க்காதீங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இயற்கை நமக்கு நிறைய பொக்கிஷங்களை கொடுத்திருக்கு. துளசி அதுல ஒண்ணுதான். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சாலே போதும். நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ற பணமும் நிச்சயம் மிச்சமாகும். இந்த முழு விளக்கத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வீட்ல நீங்க துளசியை எப்படியெல்லாம் பயன்படுத்துறீங்க? டீ மாதிரி இல்லாம வேற ஏதாச்சும் சுவாரஸ்யமான வழிகள் இருக்கா? உங்க அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே புதுசா ஏதாச்சும் கத்துக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.